இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். நமக்கு மீண்டும் ஒரு நல்ல நாள், ஆண்டவர் தந்த நாள், மீண்டும் ஒரு விடியலை காண நமக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் தந்திருக்கின்றார். அன்பு தெய்வமே, மீண்டும் இந்த புதிய நாளிலே உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மையே துதித்து நாங்கள் இருப்பதற்கு, இந்த நாட்களில் உம்மோடிருந்து உம்மை வழி நடத்துவதற்கு ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தும். தூயாவின் அருளை தந்து வழி நடத்தும். இறைவார்த்தையை தரும்போது இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் எங்களுள் நிறையட்டும். எங்களுடைய இதயத்திற்கு அது உரமாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கைக்கு அது அடித்தளமாக இருக்கட்டும். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. நீங்கள் பெருமை பாராட்டுவது நன்றன்று. சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று தூய பவுல் கொரிந்திய மக்களை பார்த்து கேட்கின்றார். இன்று இறைவார்த்தை கேட்கின்ற நீங்கள் மற்றவர்களுக்கு இறைவார்த்தையை கேட்க காரணமாக முடியும். காரணம், சிறிதளவு புளித்த மாவு மற்றவைகளையும் புளிப்பேற்றும். நீங்கள் என்ற ஒரு மனிதர் மூலமாக ஒட்டுமொத்த குடும்பமும் மீட்கப்படும், தலைமுறையும் மாற்றம் உருவாகும். இன்று உனது குடும்பத்துக்காக நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சி, விடுக்கின்ற ஒவ்வொரு கண்ணீர், ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஜபம் ஒரு சிறு மாவுக்கு சமம், சிறிதளவு மாவுக்கு சமம், அதாவது கடுகளவு மாவுக்கு சமம். இன்று கடவுள் உங்களை பயன்படுத்துகிறார். உங்களால் உங்கள் குடும்பம் முழுவதும் எழும்பி வர வேண்டும், கடவுளில் நிறைந்து வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்களும் கேட்டு மற்றவர்களுக்கும் இந்த இறைவார்த்தையை பகிரும்போது சிறிதளவு புளிப்புமாகவாக இருந்து செயல்படுகின்ற நீங்கள் அனைத்து மக்களையும் இறை வார்த்தையில் கொண்டு வருகின்றீர்கள். அவர்களையும் இறைவார்த்தை கேட்கின்ற மக்களாக, இறைவார்த்தையை நம்புகின்ற மக்களாக, இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் கிடைக்கின்ற மக்களாக அவர்களை மாற்ற காரணராக நீங்கள் இருக்கின்றீர்கள். சகோதரமே, இதை நம்புவோம். நாம் தான் இன்று பிறருக்கு விளக்காக, உப்பாக, ஒளியாக, புளிக்காரமாக இருக்க வேண்டும். இந்த இறைவார்த்தை எடுத்து சொல்லுகின்ற நாம் தான் இந்த உலகத்தின் வெளிச்சம். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒளி நாம் தான். இந்த உலகத்தில் இருக்கின்ற உப்பு நான் தான். பிறருக்கு அது சுவையுள்ளதாக நம்மால் தான் மாற்ற முடியும். இந்த உலகுக்கு நாம் தான் புளிக்காரம். அதை சுவையுள்ளதாகவும் அது உண்பதற்கு இனியதாகவும் மாற்றும். எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையை சுமக்கின்ற மக்களாக, இந்த இறைவார்த்தை சுமந்து செல்லுகின்ற மக்களாக நாம் மாறுவோம். நற்செய்தி அறிவிப்பவர்களின் காலடிகள் எவ்வளவு அழகானவை என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. எனவே கடவுளின் பார்வையில் நீங்கள் அழகானவர்கள், நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். உங்களை கடவுள் தன்னுடைய கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வழி நடத்துகின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.